நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சாயந்தரம் 5 மணிங்க. மாடிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தோட்டத்தில் சில வேலைகளை பார்க்க போகிறோம். என்ன வேலை அப்படின்னு சொன்னாக்க, இந்த செடிகளுக்கு 4 விதமான செடிகளுக்கு 4 விதமான திரவ உரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அது என்னென்ன உரம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது வாழைக்காயோட தோலை ஊற வச்சு வச்சுருக்கோம். இது ஒரு உரம். இங்கே இது சாத்துக்குடி தோல். இந்த சாத்துக்குடி தோலை ஊற வச்சுருக்கோம், அது ஒரு உரம். இங்கே இது முருங்கைக்கீரையை அரைச்சி ஊற வச்சுருக்கோம் ஒரு வாரமாக, அது ஒரு உரம். இங்கே வெங்காயத்தோலை ஊற வச்சுருக்கோம், அது ஒரு உரம். இந்த 4 உரங்களையும் 4 விதமான செடிகளுக்கு நாம் கொடுக்க போகிறோம். இந்த வாழைக்காய் தோலை எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பழமரங்கள் இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே முள்ளு சீத்தா இருக்குது. முள்ளு சீத்தாவில் நிறையா பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும், நல்லா காய் பிஞ்சு பிடிச்சி காய் வளர்கிறதுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், கால்சியம் நிறைந்த அந்த சத்து. அது எல்லாமே இந்த இதில் இருக்குது, வாழைக்காய் தோலில். அதனால் இது பழமரங்களுக்கு கொடுக்க போகிறோம். சாத்துக்குடியும் இந்த எலும்பிச்சை, டேபிள் ஆரஞ்சு அதெல்லாம் தவிர்த்து, ஏன்னா அதுக்கு இந்த உரத்தை கொடுக்க போகிறோம். இந்த சாத்துக்குடி தோலில் இருக்கக்கூடிய உரத்தை நாம் கொடுக்க போகிறோம். இந்த எலும்பிச்சை வகை மரங்கள்லாம் வளர்கிறதுக்கு, காய்க்கிறதுக்கு கொஞ்சம் மண் அமிலத்தன்மை உடையதாக இருக்கணும். அதை இந்த சாத்துக்குடி தோல்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அதை கொடுக்க போகிறோம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை ஊற வச்சுருக்கோம். அது பாருங்கள், ஒரு வாரமாக நொதிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முருங்கைக்கீரையை தண்ணியில் கலந்து இப்போ நம்ம கொடுக்கும் பொழுது, கத்திரிக்காய்க்கு இப்போ தைப்பட்டத்துக்கு நட்ட கத்திரிக்காய் எல்லாம் நுனியில் ஒஞ்சி பண்ணிவிட்டு இதை நாம் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ஒஞ்சி பண்ண சாக்கை தவிர்த்து அது நல்லா இலைகள்லாம் வளர்கிறதுக்கு இது உதவி பண்ணோம். 4வது இது எதுக்குன்னு சொன்னாக்க, நான் இந்த தைப்பட்டம் ஆரம்பிக்கிற பொழுதே 2 கிரைசாந்தமம், அதாவது சாமந்தி பூச்செடி வாங்கினேன். ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று பர்பிள் கலர். அதில் ஆரஞ்சு கலர் செடி பொழைச்சிக்கிச்சு, பர்பிள் கலர் செடி பிழைக்கலை. அதனால் இந்த வெங்காய தோலை ஊற வச்சு அதுக்கு நம்ம ஊற்றினோன்னா, இந்த வளர்ச்சிக்கு தேவையான தாது உரங்கள், தாது உப்புக்கள் அதெல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், பொதுவாக முக்கியமாக மெக்னீஷியம், அது செழித்து வளர்கிறதுக்கு, அப்புறம் ஜிங்க்கு, செலீனியம், இப்படி எல்லா சத்தும் இதில் இருக்கிறதுனால இதையும் இப்படி கரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வாங்க, முதல்ல போய் நம்ம கத்திரி செடிக்கு நுனியை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த முருங்கைக்கீரை உரத்தை ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை, இந்த பாருங்கள், முருங்கைக்கீரை உரம் கையில் எடுத்துட்டேன். இங்கே ஒரு இதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம் பாருங்கள். ஊற்றிட்டு இதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 10 லிட்டர் வரும். ஒரு கட்டு முருங்கைக்கீரை உருவி அரைச்சி ஊற வச்சு ஒரு வாரமாக ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம நுனி ஒஞ்சி கட் பண்ணுற கத்திரிக்காய் செடிங்களுக்கு கொடுக்கலாம். செடி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த நுனியை மட்டும் கட் பண்ணலாம். நுனியை கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இன்னொரு செடி, சாயந்தரம் மாலை 5 மணிக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கும் அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம். இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள். மொத்தம் இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காயில் 7, மணப்பாறை கத்திரிக்காயில் 4. எல்லா செடிக்கும் இந்த மாதிரி நுனியை கட் பண்ணி விட்டுட்டு, பக்கத்தில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா தரோவாக கலந்து வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை சாறு. அதை ஒவ்வொரு மக்கு ஊற்றி விட்டுறலாம். இப்போ இந்த செடிக்கு ஊற்றலாம். இங்கே இருக்க செடிக்கு இங்கே பாருங்கள், இப்படியே எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுறலாம். அடுத்தது இந்த வாழைக்காய் தோல் கரைசல் எடுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். தோலையெல்லாம் நாம் இது கம்போஸ்ட் பீட்டில் போட்டுடலாம்.
இதில் ஊற்றுறோம் பாருங்கள். 1-2 தோல் விழுந்தாலும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பாதகம் இல்லை. இதை ஊற்றிட்டோங்க. ஊற்றிட்டு இங்கே பக்கத்துலே பாருங்கள் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து முள்ளு சீத்தா செடிக்கு கொடுக்கலாம். இது ஒரு பெரிய மரம், அடிமரம் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது. அதனால் இதை ஒரு 3 மக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ தான் இது பூத்து பிஞ்சு விட்டுருக்கு நிறையா, அதனால் இதுக்கு கொடுக்குறோம். அடுத்து சாத்துக்குடி செடிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் தூரத்தில் 2 பெரிய சாத்துக்குடி தெரியுதான்னு பாருங்கள். இது மாதிரி நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு இப்போ ரொம்ப சத்துக்கள்லாம் தேவை. இதுக்கும் ஒரு 3 மக்கு கொடுத்துருவோம். அடுத்து இங்கே கொய்யா மரம், கொய்யாக்காய் பறிச்சிட்டோம். தாய்வான் பிங்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. மீதி இருந்த 2 பெரிய காயும் பறிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே கவாத் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள் மொட்டுக்கள் நிறையா வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கும் சத்துக்கள் தேவை. இதுக்கும் நாம் வந்து இந்த வாழைக்காய் கரைசலை ஒரு 3 மக்கு கொடுத்துருவோம். கொடுத்தாச்சுங்க. அடுத்து இங்கே மாமரம் இருக்குது. நிறைய பூக்கள் வச்சுருக்கு. ஒன்று பிஞ்சுகள் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியாது, க்ளோஸ்அப்பில் காட்டினாலும் இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தோம்னா நல்லா தெரியும். இப்போ இதுக்கும் சத்துக்கள் அதிகமாக தேவை. இங்கே பாருங்கள், மீதி இருக்க தண்ணியை அப்படியே மாமரத்துக்கு ஊற்றிடுவோம். மாமரத்துக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னுவாங்க காய்க்கிற நேரத்தில். அதனால் அதுக்கு ஒரு 2 மக்கு அளவுக்கு நாம் இப்போ அடுத்து பாருங்கள் ஊறின சாத்துக்குடி தோலெல்லாம் தண்ணியில் போட்டுட்டோம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி மண் கலவை வந்து 6.2லேருந்து 7.8 வரைக்கும் உள்ள அந்த pH, அதாவது ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அந்த அளவில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த pHஐ மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த அமிலத்தன்மை நிறைந்த சாத்துக்குடி கரைசலை ஊற்றலாம். இப்போ சாத்துக்குடி செடிக்கு ஒரு மக்கு ஊற்றலாங்க. இப்போவே நிறைய பிஞ்சுகள்லாம் உதிர்ந்து கிடக்குது. இப்போ நாம் கொடுக்குற உரங்கள் வந்து இந்த பிஞ்சுகள் உதிராமல் பார்த்துக்கும். இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது பாருங்கள் ரவுண்டாக பாசி மாதிரி ஒரு இது கிடக்கு. நிறையா சின்ன சின்ன பிஞ்சுகள் உதிர்ந்துருக்கு. இதுக்கு நம்ம இந்த அத்திப்பழத்துக்கும் ஒரு மக்கு கொடுக்கலாம். மல்பெரிக்கும் ஒரு மக்கு கொடுக்கலாம். அடுத்து டேபிள் ஆரஞ்சுக்கு கொடுக்குறாங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் செடிக்கு ஒரு 2 மக்கு கொடுக்கலாங்க. இப்போ ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கும் ஒரு 3 மக்கு ஊற்றலாம். ஏன்னா ஸ்டார் ஃப்ரூட் மரமே விட்டமின் சி நிறைஞ்ச பழங்களை தான் தருது. அதனால் அதுக்கு இந்த சத்து அதிகமாக தேவைப்படும். ஊற்றி விட்ருவோம். கிட்டக்க போக முடியாது, செடிங்க நெருக்கமாக இருக்குது. அதனால் இங்கேருந்தே ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சுங்க. கடைசியாக கும்குவாட் ஆரஞ்சுக்கும் ஊற்றிடுங்க. கும்குவாட் ஆரஞ்சு ஒரு 2 மக்கு ஊற்றினா போகிறோம். அதில் சில தோள்களும் வருது, அதனால் பாதகம் இல்லை, அது அப்படியே மக்கி போயிடும். கடைசியாக இப்போ இந்த வெங்காயத்தோல் கரைசலை எடுத்து இதை வடிகட்ட வேணாம், இப்படி புழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு 2 கிரைசாந்தமம் செடிக்கும் ஊற்றிடலாம். இதில் ஊற்றுறோம் பாருங்கள். இந்த வெங்காயத்தோல் ஊறுனதுனால தண்ணி எவ்வளோ நல்லா டிகாஷன் மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள். இந்த இதை வந்து
இந்த 2 கிரைசாந்தமம் செடிக்கு ஊற்றி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு நல்லா பொழைச்சிக்கிச்சு. அடியில் நிறையா புதுசாக துளிர் வந்து மொட்டுக்களும் இருக்குது. அதனால் இதுக்கு ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பர்பிள் கலர். ஏதோ பார்க்குற வருமானு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் சீசனுக்கு நிறையா வாங்கிக்குவோம். பக்கத்தில் ஒரு வாடாமல்லி செடி இருக்குது. பாவம், எல்லாருக்கும் உரம் கொடுக்குறோம், அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். இப்போ இந்த கழிவுகளையெல்லாம் தோள்களையெல்லாம் நாம் வந்து இந்த இடத்துல கொட்டி நல்லா காய வச்சிடலாம். இப்படி காய வச்சுருவோம். காய வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, காஞ்ச கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லேருந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்கு உபயோகப்படுத்திக்குவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.